கடையை திறந்துட்டோம் வாங்க. கடையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பாத்துருவோமா? எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி சட்னி ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் எல்லாரோட ஃபேவரட் வேர்க்கடலை சட்னி. 2 ஸ்பூனை போட்டு சுடு தண்ணி ஊத்துனா 30 செகண்ட்ல வேர்க்கடலை சட்னி ரெடி. பேச்சுலர்ஸ்க்கும் அவசரமா ஆபீஸ் போறவங்களுக்கும் முக்கியமா தூரமா இருந்தாலும் அம்மா சமையல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? சட்டியில 200 கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலை, 1/2 டீஸ்பூன் உளுந்து கடலை பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். அது நல்ல வாசனையை கொடுக்கும். 5 நிமிஷம் வறுப்பட்டதும் 10 பல் தோலோட பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 10 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃபிளேம்லயே வறுத்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்ல கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதும் 3 பேட்சா அரைச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே டைம்ல அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜார்லயே அங்கங்க கட்டி கட்டியா நின்னுடும். சோ 3 பேட்சா அரைச்சதை இந்த மாதிரி ஸ்பூன்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பவுடர் இதுக்குள்ள சேர்த்து நல்லா கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல ஒரு தட்டுல போட்டு ஆற விடுங்க. அங்கங்க கட்டி கட்டியா இருந்ததுன்னா ஸ்பூன்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 10 நாள் வரைக்கும் நீங்க வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதா இருந்தா தாராளமா 1 மாசம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாம நல்லாவே இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு பர்சன் 6 முறை இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொதிக்கிற 1/4 கப் தண்ணி ஊத்திக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?